கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக 2 நாளாகமும் 20வது அதிகாரத்திலிருந்து சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நாம் எப்படி பெற முடியும்? யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ முடியும் என்று சொல்லி இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 2 நாளாகமும் 20வது அதிகாரத்துல சத்துருக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எப்படியெல்லாம் எழும்பி வருகிறார்கள், அதிலிருந்து அவன் காப்பாற்றப்படும்படியாக என்ன முயற்சிகள் அவன் எடுக்கிறான், அதன் மூலமாக தேவன் அவனுக்கு எப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் அங்கே கொடுக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்கணும். சரிங்களா? ஆமென். நம்ம வசனங்களை வாசிப்போம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். கவனிங்க, அம்மோனியர்கள், மோவா புத்திரர். அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் எத்தனை பேரு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்பி வர்றாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் படைபடையாக. அதனாலதான் தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமா சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, உனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நீ பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராக ஒரு வழியா புறப்பட்டு வருவாங்க, 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, உன்னோடு போராடுகிற மனுஷர்களை நீ தேடியும் காண மாட்ட. உன்னோட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நீ பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நீ அமைதியாய் இருக்கணும். அமைதியா இருப்பது என்பது என்ன தூங்கணும்னு சொல்லி இல்ல. நீ தேவனிடத்திலே சகலத்தையும் ஒப்புவித்து விட்டு, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட்டு, அர்ப்பணித்து விட்டு, நீ என்ன செய்யணும்னா, உன் வாயில கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அவர் சொல்றார் இல்லைங்களா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருங்க. நான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அம்மோனியர்கள் வரலாம், மோவாபியர்கள் வரலாம், அம்மோனியரோடு கூட இன்னும் சில மனுஷர்கள் சேர்ந்தும் வரலாம். ஆனா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட, நம்மோடு கூட, உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி தைரியமாக நீங்கள் வாயில விசுவாசத்தோட அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். அறிக்கை செய்யுங்க. யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள். இன்னைக்கு உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரத்தான் செய்வார்கள். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனை தேடி ஓட போறீங்களா? ஒரு நல்ல வக்கீலை வச்சுட்டு அந்த பிரச்சனைய, அந்த வழக்க நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி முயற்சி எடுக்க போறீங்களா? அல்லது கர்த்தரிடத்திலே சகாயம் தேடும்படியாக நீங்கள் செல்ல போகிறீர்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. தீர்மானம் உங்க கையில தான் இருக்கு. அடுத்த வசனத்தை படிங்க. அப்பா, ஒரு மனுஷன் ராஜா, ஒரு மனுஷன் உமக்கு விரோதமா, ரெகொபோத்து வாசி யோசபாத்தை பார்த்து சொல்றாங்க, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் பாருங்க, பிசாசு துர்ச்செய்தியை அறிவிப்பதற்காக. வசனத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சு வாசிக்கணும். அவங்க எங்க இருந்தெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி துர்ச்செய்திய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக சாத்தான்
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே நீதிமான் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். நம்ம இருதயம் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நம்பி, வாலிப பையன் கர்த்தருடைய வசனத்தை நல்லா படி. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வசனங்கள் நம்மை திடப்படுத்தும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். ஆமென். திடனா இருக்கும். பாருங்க, வர்றாங்க. அப்படி யோசபாத் உடனே பயந்துட்டான். பயத்தை வாழ்க்கையை விட்டு புறம்பாக்கு, பயத்தை அப்புறப்படுத்து, பயப்படாத. ஆண்டவர் 365 நாட்களும் உன்னை பார்த்து, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறேன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார். அவர் கடல்ல நடந்து வந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை விட்டு தன்னுடைய முகத்தை எப்ப திருப்பினானோ அவன் கடல்ல அந்த பிரச்சனையில, அந்த அலைகளின் மத்தியில மூழ்க ஆரம்பித்தான். நீ எப்ப தேவனை விட்டு, இயேசுவை விட்டு உன்னுடைய முகத்தை சூழ்நிலைகளின் பக்கமா, பிரச்சனையின் பக்கமா, உன்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதனின் பக்கமா திருப்புறையோ, அன்னைக்கு அந்த பிரச்சனையில நீ மூழ்கி செத்து போவ. நீ உன் முகத்தை என்னைக்குமே இயேசுவுக்கு நேராக்கு. உன் பிரச்சனைகளின் பக்கமா நேராக்காத. உன்னை எப்ப பார்த்தாலும் அழுத்தி குத்தி கொண்டே இருக்கிற அந்த தேவையற்ற சிந்தனைகளின் பக்கமாக உன்னுடைய இருதயத்தை திருப்பாத. பயந்து, யோசபாத்து பயந்தான். பயந்து என்ன பண்ணார் தெரியுமா? பயந்து அப்படியே பயத்திலேயே அவன் வாழல. அவன் பயத்திலேயே செத்து போகல. அவன் பயத்தினாலேயே ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி கொண்டு அவன் அமர்ந்திருக்கல. என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் பயந்து, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். ஒரே வழிதான். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலையும் உபவாசத்தினாலையும் அன்றி வேற எந்த விதத்திலையும் புறப்பட்டு போகாதுன்னு இயேசு சொன்னாரு. ஆக அம்மோனியரை, மோவாவியரை, கிழக்கத்தி புத்திரரை சேர்ந்து வரக்கூடிய அத்தனை சத்துருக்களையும் மேற்கொள்ளணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குங்க. கர்த்தரை தேட உபவாசம் செய்ய வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு சரீரத்தை ஒடுக்கி ஒரு மனமாக அவருக்கு நேராக நம்முடைய முகத்தை, நம்முடைய இருதயத்தை நேராக்கணும், திருப்பணும். உன் டைரக்ஷனை பிரச்சனை பக்கமா திருப்பாத. உன்னுடைய டைரக்ஷனை இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான மற்ற காரியங்களின் மேல திருப்பாத. கர்த்தர் பக்கமாக உன்னுடைய இருதயத்தை திருப்பு. அவன் பயந்தான். பயத்தோடு கூட அவன் நின்று அவன் என்ன செய்யலன்னா அதுல சோர்ந்து போகல. அவன் பயந்து கர்த்தரை தேட யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நீங்களும் கூட உங்களை சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா, உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னா, கர்த்தரை தேடுவதற்கு உங்களுடைய இருதயத்தை நேராக்குங்கள். கர்த்தரை தேடுவதற்கு உங்களுடைய முகத்தை நேராக்குங்க. சில வேளைகள்ல உபவாசம் செய்யும் போது சத்துருக்களை ஓட நீங்க விரட்டி அடிக்க முடியும். அதன் மூலமா நீங்க சத்துருக்களை மேற்கொள்ள முடியும், நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க வெற்றி கொள்ள முடியும். இயேசு 40 நாள் வனாந்தரத்துல அவர் 40 நாட்கள் அவர் உபவாசித்து ஜெபித்ததினால சாத்தான ஓட விரட்டி அடித்தாரு. அதே போல கர்த்தரை தேடுங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரை தேடு. முதலாவது வேற ஒன்னையும் தேடாத. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தேவைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது, கடன் பிரச்சனைகள் உன்னை பயமுறுத்துகிறது, மனிதர்கள் உங்களை நெருக்குகிறார்கள், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, அப்படியெல்லாம் வரும்போது முதல்ல உன் இருதயத்தை, உன்னுடைய டைரக்ஷன், அதாவது கர்த்தருக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை திருப்பி உன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கி அவரை தேட முயற்சி எடு. அடுத்த வசனத்தை படிங்க. மனுஷரிடத்துல சகாயம் தேடக்கூடாது.
கர்த்தரிடத்திலே அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான். நீ சுகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா? நீ சுகமா இருக்கக்கூடிய இடம் கர்த்தருடைய நாமங்க. கர்த்தருடைய நாமம். நம்முடைய சகாயம் கர்த்தரிடத்துல இருக்கு. வாலிப பிள்ளையே, கர்த்தரிடத்துல உன் சகாயத்தை தேடு. வாலிப நாட்கள்ல வரக்கூடிய சோதனைகளை நீ மேற்கொள்ளணும்னா, வாலிப நாட்களில கர்த்தருக்கு சிறந்தவனாக உன் வருங்காலங்கள் இனிதானதாக மாறணும்னா, உன் வாலிப காலத்தை கர்த்தரிடத்துல ஒப்படைச்சு அவருக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை முகத்தை திருப்பி அவரை தேட நீ இப்பொழுதே உன்னை அர்ப்பணி. ஆமென். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் என்னென்னமோ காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டா அல்லது நகையில போட்டா நகையை எவ்வளவா நம்ம பெருக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணத்தை எப்படி பெருக்கலாம் என்று தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். பல காரியங்களை உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே மனிதர்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை தேடுவதற்கு உன்னுடைய இருதயத்தை நேராக்கு. யூதாவில் உள்ள சகல பட்டணங்களிலும் இருந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டு அவர்கள் கடந்து வந்தார்கள். நாமும் கூட குடும்பமாக தனிமையில எப்படி யாக்கோபு துறை அருகே அவன் அமர்ந்து அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு கர்த்தரை தேடும்படியாக, ஆண்டவரே ஏசாவினுடைய கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி அவன் எப்படி அவன் போராடி அவன் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டானோ, அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரை தேடுவதற்கு உன்னுடைய இருதயத்தை நீ நேராக்குவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பாராத வெற்றிகள் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உன்னை தேடி வரும். நீ அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக அவரிடத்தில் நீ சகாயத்தை தேடுகிறதுனால ஆண்டவர் உனக்கு அப்படியாக செய்வார். சகாயம் தேட கூடி வந்தார்கள். பாருங்க, கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே முகப்பிலே சபையிலே நின்று அவர் ஜெபிக்கிறார். யோசபாத் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ஆமீன். அப்படி சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். அவர் ஒருத்தர் மட்டும்தான் தேவன். அவரை தவிர வேற தேவன் இல்லை. ஜீவன் உள்ள தேவனை அடைக்கலமாக கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர்களுக்காக அவர் எப்படி யுத்தம் பண்ணுவாராம் தெரியுமா? கர்ஜிக்கிற அவர் பராக்கிரமசாலியை போல அவர் எழும்பி தன்னுடைய ஜனத்துக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். போட்டிருக்கு, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரி ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே பராக்கிரமும் வல்லமையும் இருக்கிறது. வார்த்தையை பாத்தீங்களா? ஒருத்தரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென். தாவீது சொல்லாரு, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டு இருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்துல இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்க கூட இருந்தவங்களை யாரும் அசைக்க முடியாதையா. ஆமாம், ஆமா. வசனம் சொல்லுது, கண்மணியை போல என்னை காத்திரடும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை யாராவது தொட்டா அவருடைய கண்மணியை தொடுகிறதாக அவர் சொல்லுகிறார். உங்க தலையில் இருக்கிற மயிரெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பெருமூச்சுக்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். உம்மோட ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது. யுத்தமில்லாத இளைப்பாறுதல நீ அனுபவிக்கணும்னா முதல்ல கர்த்தருக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை திருப்பு. உன்னுடைய முகத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அவரை தேட ஆரம்பி. வாசிங்க,
எங்கள் தேவனாகிய நீர் துரத்திவிட்டு நீர் கொடுக்கவில்லையா? கட்டினார்கள். எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. யாரு? யோசபாத் ஜெபிக்கிறார். நிறைய வேளைகள்ல உங்களுடைய ஆயுதம் ஜெபமாக இருக்கட்டும். ஆமென். உங்களுடைய ஆயுதம் ஜெபமாக இருக்கட்டும். அநேக வேளைகள்ல சத்துருக்களை தேவனுடைய தாசர்கள் எப்படி மேற்கொண்டிருக்காங்கன்னா, அநேக மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்ததுனாலதான். நீ ஜெபம் பண்ணீங்கன்னா சாத்தான ஓட ஓட விரட்ட முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்லாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். என்ன செய்யுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆக யோசபாத் ஜெபிக்கும் போது என்ன சொல்லாருன்னா, இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்தர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணி நம்முடைய தேசத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்கள் தேவனே, அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார், விடவே மாட்டார். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்லாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு இல்லையா அவரு? அப்ப நியாயம் தீர்க்காம போவாரா? இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போனார்கள். அதை புரிந்து கொள்ளுங்க. எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு நீங்க உங்க பலனை சார்ந்து கொள்ளாதீங்க, நீங்க கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். எங்கள் பலன் நீங்க தான் ஆண்டவரே. அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லப்பா, அதனால உங்க பலனை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு ஜெயத்தை நீங்க தாங்கப்பா, எங்களுக்கு வெற்றியை நீங்க தாங்கப்பா, இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்து எங்களை நீங்க விடுவீங்கப்பா. நாங்க எங்களை அல்ல, உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்திருக்கிறோம்னு சொல்லி நீங்க அவருடைய பாதத்துல சரணாகதி அடையும் போது அவருடைய கரம் உங்களை ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக, உங்களை தூக்கி விடுவதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக கடந்து வரும். ஆசிங்க அடுத்த வார்த்தைய தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கவனிங்க, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கணும்? அதான் சொன்னேன், உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கு, உன்னுடைய டைரக்ஷனை கர்த்தருக்கு நேராக்கு, வேற எதையும் பார்க்காத. பாருங்க, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும். பாருங்க எங்க வார்த்தைய, கர்த்தரை தேடுறதுக்கு யாரெல்லாம் வரணும்? யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும். மனைவின்னு போட்டிருக்கு, அவங்க பெண்ஜாதிகள் மனைவிகள் வரணும், குழந்தைகள் வரணும். அடுத்து அவர்கள் வாலிபர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம நிறைய வேளைகள்ல கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். ஆமென். ஆமா, டிவி பெட்டிக்கு முன்னாடியோ, செல்போனுக்கு முன்னாடியோ, தேவையில்லாத மனிதர்களுக்கு முன்பாகவோ வேற எங்கேயுமே நம்ம நிக்க கூடாது. யாருக்கு முன்னாடி நிக்கணும்? நாம எப்பவுமே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னாடி நின்று இருந்தாராம். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாகவே நின்று கொண்டிருந்தார். எலியா சொல்லும் போது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதனாலதான் அவரு ஆகாப கலங்கடிச்சாரு, ஏசபேல கலங்கடிச்சாருங்க.
அதே மாதிரி நீங்க சாத்தானை கலங்கடிக்கணுமா, உங்க சத்துருக்களை கலங்கடிக்கணுமா, கர்த்தருக்கு முன்னாடி நின்னு பாருங்க. யாரோட? உங்க குடும்பமா நில்லுங்க, உங்க பெண்ஜாதிகளோட நில்லுங்க, உங்க பிள்ளைகளோடு கூட நில்லுங்க, உங்களுடைய குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. அதனாலதான் சொல்றாரு யாரு? யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தேவர்களை சேவிப்பீங்களா? ஆனா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிற உங்களை தேவன் காப்பாற்றுவார். தாவீது போன எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஏன் அவனை காப்பாத்தினார் தெரியுமா? அவன் கர்த்தரையே நம்பி இருந்தான். அவன் இருதயத்தை எப்போதும் கர்த்தருக்கு நேராக டைரக்ஷன் பண்ணி இருந்தான். பாத்துக்கங்க, கர்த்தரையே எப்போதும் சார்ந்து கொண்டு இருந்தான். அதே போலதான் நீங்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். எலியா, அந்த எலியாவை போல, அந்த பாத்தீங்கன்னா ஆபிரகாமை போல நாம் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எப்போதும் இயேசு பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துல நிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம். அங்கதான் நீ நிக்கணும். அவருடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படக்கூடாது. அடுத்த வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது அப்படின்னு பாக்குறான். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான, கவனிங்க அந்த வார்த்தையை பண்ணிப்பா, வாசிங்க. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தரை நீ தேட தேட கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தரை தேட தேட உங்களுக்கு தேவன் திடப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் உங்களிடத்திலே அனுப்புவார். உங்களுடைய இருதயம் கலங்காம, உங்களுடைய இருதயம் பயப்படாம தைரியமாய் இருக்கும்படியாக ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வரும். பாருங்க, சொல்லாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி, கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி, 1,00,000 பேரு, 1,00,00,000 பேர் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர் ஒருவராயிருந்து அவர் விரட்டி அடிப்பார். பாருங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம், சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்கள் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அனுபவியுங்கள். நீங்க உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நீங்க எப்ப நீங்க டைரக்ஷன் பண்றீங்களோ, திருப்புறீங்களோ, அப்ப இந்த யுத்தம் கர்த்தருடையதாய் நிற்கும். ஆமென். கர்த்தருடையதாய் மாறும். அங்க சொல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வந்தது. திடப்படுத்தும்படியான தீர்க்கதரிசி அங்கே வந்தான். அங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது அப்படின்னு சொல்லது மட்டுமல்ல, நாளைக்கு அவங்களுக்கு விரோதமா போங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுங்க. கர்த்தரிடத்தில் அனைத்தையும் ஒப்புவித்து விடுங்க. யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். எப்ப நீங்க கர்த்தரை தேட நீங்கள் முதலாவது உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நேராக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபத்தை நீங்கள் ஆயுதமாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்பமாக, குழந்தைகளாக, மனைவியாக, அது மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய வாலிபர்களோடு கூட நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போது நீங்கள் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை உங்கள் குடும்பங்களிலே தேவன் தருவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அம்மோனியர்களை, மோவாபியர்களை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் ஓட ஓட விரட்டி அடிப்பார். இந்த வார்த்தைகளை நம்புங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக இந்த காரியங்களை நம்ம சிந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.